அடடா இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சேன்னு தெரிஞ்சால் வருத்தப்படுவீங்க. சிவப்பு அவளை வச்சு குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் செஞ்சிடலாம் வாங்க. இந்த சிவப்பு அவளை வந்து நார்மலாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். ஸோ இதில் சேர்க்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே ரொம்பவே ஹெல்த் உள்ள பொருட்களுங்க. ஸோ வாங்க இந்த ஹெல்த்தியான ஸ்வீட் எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். இதுக்கு ஒரு கப்பு சிகப்பு அவள் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வந்து அரை கப்பு வந்து நிலக்கடலை எடுத்துக்கோங்க. ஸோ வறுத்த கடலையாக இருந்தாலும் சரி, வறுக்காத கடலையாக இருந்தாலும் சரி, நம்ம அப்படியே தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ அதோட 1/4 கப்பு நம்ம எந்த கப்பில் எடுத்துக்கோமோ அதில் 1/4 கப்பு வந்து பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். ஸோ வந்து ஒரு 10 பாதாம் பருப்புகளை வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே வந்து ஊரெல்லாம் வைக்க வேண்டாம், அப்படியே நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் இது. இதில் வந்து 1 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்து நல்லா வந்து மணக்க வறுக்கணுங்க. இந்த மாதிரி வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும் நம்ம செய்யக்கூடிய அந்த ஸ்வீட் ரெசிபி. இப்போ சுத்தமான பசு நெய் நான் இதில் ஆட் பண்ணிட்டேங்க. ஆட் பண்ணிவிட்டு இது நல்ல மணம் வர அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். வறுக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதே டைம் வந்து இந்த சிகப்பு அவலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நிலக்கடலை, இது எல்லாமே வந்து எக்கச்சக்கமான சத்துக்கள் உள்ளதுங்க. இதெல்லாம் வந்து வறுக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். அதே டைம் ஹெல்த்தியானதும் கூட. இது வந்து இப்போ நமக்கு வந்து வறுத்தாச்சு. இது நெய்யில் வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிறது நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ரொம்பவும் வந்து நீங்கள் கறிக்கிறாமல் இந்த மாதிரி வந்து மிதமான தீயில வச்சு இப்படி நல்லா மணக்க வறுத்துங்க. ஸோ நமக்கு ஸ்வீட் செய்கிறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வறுத்தாச்சுங்க. இப்போயே செம்ம ஸ்மெல் அடிக்குது, வாசனையாக இருக்குது. நல்லா மணக்க வறுத்தாச்சு. ஸோ இது அப்படியே வந்து நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் வந்து ரொம்ப நைஸாக அரைக்கவும் வேண்டாம், அதே டைம் வந்து ரொம்ப குறைன்னு அரைக்காமல் கரெக்டான பக்குவத்தில் நம்ம வந்து அரைச்சிடலாம். சிவப்பு அவலில் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து, கால்சியம் சத்து, இப்படி எக்கச்சக்கமான சத்துக்கள் உள்ள இந்த சிவப்பு அவலில் தாங்க நம்ம இது செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஹெல்த்தியான உணவாக இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பெனிஃபிட் இருக்குங்க. இது ஒரு கைப்பிடி டெய்லி சாப்பிட்றதுனால வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இது பாருங்கள், கரெக்டாக வந்து நம்ம வந்து நைஸாக வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இதில் தான் நம்ம இப்போது ஸ்வீட் செய்ய ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இது வந்து அடிக்கணமான பேன் வச்சுக்கோங்க. பேனில் வந்து 3/4 கப்பு நாட்டு சர்க்கரையும் 1/2 கப்பு தண்ணியும் போட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஸோ இப்போ நாட்டு சர்க்கரையிலே வந்து நீங்கள் ஏலக்காய் லைட்டாக வந்து தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச இந்த பவுடரை வந்து இதோட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கிளறி விட்டோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா சேர்ந்தா மாதிரி நல்லா வெந்திருக்கும். ஸோ இந்த பக்குவத்தில் நம்ம வந்து 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து முந்திரி பருப்புகளை வந்து நட்ஸ் வந்து இதில் வந்து நெய்யில் வந்து வறுத்து இதில் சேர்க்கலாம். முந்திரி பருப்போட உலர் திராட்சை இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்ல ஒரு பெரிய தாம்பாளத்தில் அகலமான ட்ரேயில் வந்து இந்த மாதிரி எடுத்துருங்க. எடுத்து வச்சுட்டு இதை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் குட்டி உருண்டைகளாக இப்படி ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இது பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் சாப்பிட்லாங்க. இதில் சேர்த்துருக்க அத்தனை பொருளுமே வந்து ஒரு ஹெல்த்தியான பொருள். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கோம். இது சுகர் பேஷண்ட் கூட தாராளமாக சாப்பிடலாம். ஆனால் சுகரோட அளவை மட்டும் கண்டிப்பாக கம்மி பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னங்க, சிவப்பு அவளை வச்சு என்னென்ன ரெசிபி செய்யலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிட்டு நிறைய ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.